நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு. இது நம்ம சாதாரண மேரிகோல்டோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட அளவு வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆனால் எண்ணிக்கையில் நிறைய பூக்கள் வந்து பூக்கும். 2 வண்ணங்கள் கலந்ததாக இருக்கும். மஞ்சளில் மெரூன், இல்லாட்டினா மெரூனில் மஞ்சள். பருவகாலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு கொஞ்சம் சீக்கிரமே பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். ஜூன் ஜூலைலாம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண மேரிகோல்டு அக்டோபர் நவம்பரில் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் அந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு 5 குறிப்புகள் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. முதல் குறிப்பு, நல்ல ஒரு சூரிய ஒளிக்கு கீழே வைக்கிறது. நல்ல சூரிய ஒளி பட்டாலே அந்த செடி வந்து நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும். இந்த நீங்கள் நாற்றுக்களை வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் விதை போட்டு நாற்று எடுத்து வச்சிங்கனாலும் சரி, முதல் ஒரு 15 நாள் வந்து அது ஒரு நிழல் பாங்கான இடத்துல இருக்கட்டும். அதுக்கப்புறமா 15 நாளைக்கு அப்புறமா நல்ல ஒரு சூரிய ஒளி படுற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுருங்க. குறைந்தபட்சம் 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் அது வந்து சூரிய ஒளிக்கு கீழே வந்து இருக்கணும். டைரக்ட் சன்லைட்டுக்கு கீழே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அது நல்லாவே பூக்கள் பூக்கும். இரண்டாவது குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நாற்றுக்கள் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரப்பே கூட பூக்களோடையே வாங்கிட்டு வருவோம். இல்லை வீட்டிலே விதை போட்டு எடுத்தாலுமே ஒரு 20 நாள் 25 நாள்லேயே மொட்டுக்கள் வந்து விட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த பிகினிங், அதாவது தொடக்க காலத்தில் வர்ற மொட்டுக்களை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே பக்க கிளைகளே வராது. பக்க கிளைகள் வரலை அப்படின்னா அந்த ஒரு பூ 2 பூவோடைய அந்த லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல வர்ற 10 மொட்டுக்களை பிச்சு விட்டுறணும். அந்த மாதிரி பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பிச்சு விடும்போது நமக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் பிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். செடி வந்து ஒரு அளவுக்கு நல்லா ஒரு அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பூக்கள் வந்துச்சு அப்படின்னா நிறைய பூக்கள் வைக்கும். ஒரு மொட்டுக்கு வர்ற இடத்துல 4 மொட்டுக்கள் வந்து வைக்கும். நிறைய வந்து பூக்கள் பூக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 10 மொட்டுக்களை பிச்சு போட்டுருங்க. உங்கள் செடியில் ஓரளவுக்கு பூக்கள் வந்து பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா, அதாவது 10 பூ 15 பூன்னு ஒரே அந்த அடர்த்தியான செடியில் பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பூ வந்து ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறமா, பூத்து முடிச்சு ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்பெண்ட் ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் பிச்சு விட்டுடலாம். ஏன் பிச்சு விட்றோம் அப்படின்னா தேவையில்லாமல் அந்த பூக்களுக்கும் எனர்ஜி போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இப்போ நீங்கள் விதைக்கு விட்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பூக்களை விட்டுறலாம். விதை உங்களுக்கு தேவையில்லை, கடைசி பூக்கள்லேருந்து விதை எடுத்துக்கலாம் அப்படின்னா தொடக்க காலத்தில் நம்ம விடுற பூக்களை வந்து பிச்சு போட்டுடலாம். ஒரு பூத்து சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிச்சு போட்டுடலாம். இப்போ வாங்க நம்ம டிப் நம்பர் 3, குறிப்பு 3வது குறிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஓவராக ஃபர்டிலைசர் போடுறது. இப்போ வந்து நம்ம பூ வரலன்னு நம்ம ஃபர்டிலைசர் மேலே கொடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி ஃபர்டிலைசர் மேலே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலையிலே அதோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிடும். நம்ம போடுற உரம் ஃபுல்லாக இலை பெருசாக வளர்ந்துட்டே இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்க்க ஆரம்பித்த காலங்களில் இலையாக வரும், செடி ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் பூக்கள் பூக்கவே பூக்காது. ஆனால் ஒரு காடு மாதிரி செடி வந்து வளர்ந்துடும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உரம் போடுறத உடனே நிப்பாட்டணும். இப்போ வந்து நீங்கள் தொடக்கத்தில் ஒரு நாற்று வந்து நம்ம நட்டு வைப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம மண்ணோடையே கூட உரங்கள் வந்து கலந்து வச்சுருப்போம். அந்த உரம்பே போதுமானது. 45 நாளைக்கு அப்புறமா நல்ல செடி வளர்ந்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 45 நாளைக்கு அப்புறமா நம்ம திரும்ப ஒரு தடவை வேர்மி கம்போஸ்ட் போட்டு விடலாம். அப்பயுமே கூட அந்த வேர்மி கம்போஸ்டோட கொஞ்சம் முட்டை ஓடு இருந்தது அப்படின்னா காய வச்சு பவுட்ரு பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டீ தூள் நீங்கள் நம்ம டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் இந்த சக்கை இருக்கும்ல, அதை நல்லா காய வச்சு அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழ தோலை வந்து நம்ம காய வச்சு அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டாசியம், கால்சியம், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். 4வது குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம செடிக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு பூக்கிற காலங்கள் முக்கால்வாசி நேரத்தில் நல்ல மழைக்காலமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பூக்கள் தண்ணி வந்து நிறைய கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. இப்போ தண்ணி வந்து நம்ம நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்குது, இல்லாட்டினா நீங்கள் நிறைய ஓவர் வாட்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா செடியில் வந்து
ஃபங்கஸ் அட்டாக் வர ஆரம்பிச்சிடும். மேரிகோல்டில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஓவர் வாட்டரிங் ஆயிடுச்சு அப்படின்னா செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தியை இழந்து ஃபங்கஸ் அட்டாக் வந்து வர ஆரம்பிச்சிடும், பெஸ்ட் அட்டாக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பூக்கள் பூக்கிறது அந்த செடி வந்து முற்றிலுமாக நிப்பாட்டிடும். அதனால் வந்து நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த மேலே 1 இன்ச்சு மண் வந்து காஞ்சிருக்கா, டோட்டலாக சுத்தமாக காஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஓவர் மழையாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் எடுத்து உள்ளே வச்சுருங்க. அந்த ஓவர் மழை முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வெளியே வைங்க. ஏன்னா எந்த செடியாக இருந்தாலும் ஓவர் வாட்டரிங்கில் அது ஃபங்கஸ் அட்டாக் வரத்தான் செய்யும். அது மேரிகோல்டுலேயும் நடக்கும். 5வது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறது. அந்த லிக்விட் ஃபர்டிலைசரில் பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொடுக்குறது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, நைட்ரஜன் ரிச்சாக இல்லாத ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வர்றது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதில் வந்து ரோஜா செடிக்கான 5 லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பதிவு போய் ஒரு தடவை பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு நான் உங்களுக்கு தரேன். அதில் வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3-in-1 கரைசல் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கடுகு ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன். இந்த கடுகு ஃபர்டிலைசர் நீங்கள் இந்த மேரிகோல்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பூக்கள் வந்து குறைவே இல்லாமல் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும், நான்ஸ்டாப்பாக பூத்துட்டே இருக்கும். நீங்கள் வாரம் ஒரு தடவை கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க. ஆனால் இது நைட்ரஜன் ரிச்சாக இல்லாத ஃபர்டிலைசராக பார்த்துக்கோங்க. நைட்ரஜன் ரிச்சாக இருந்தது அப்படின்னா இலைகள் வைக்க ஆரம்பிச்சிடும், பூக்கள் வந்து குறைஞ்சி போயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.